அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும். நேற்றிரவு இலங்கையின் பிரபலமான சுற்றுலா தலமான எல்ல வெள்ளவாய மலைப்பகுதியில் நடந்த துயரமான விபத்து நாட்டையே உலுக்கியிருக்கிறது. ஒரு பயணிகள் நிறைந்த பஸ் வண்டி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பாதையில் இருந்து சுமார் 1500 அடி ஆழத்தில் விழுந்ததில் குறைந்தது 15 பேர்கள் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மேலும் 16க்கும் மேற்பட்டவர்கள் தீவிரமாக காயமடைந்து உடனடியாக பதுளை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறார்கள். இந்த பஸ்ஸில் மாநகர சபை பணிப்பாளர்களும் சுற்றுலா பயணிகளும் பயணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முதற்கட்ட விசாரணையில் அந்த பஸ்ஸில் பிரேக் செயலிழப்பு மற்றும் அதிக வேகம் ஆகியவை இந்த பேரழிவுக்கு காரணமாக இருக்கலாம் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், இதே இடத்தில் 2002ஆம் ஆண்டில் இதே போன்ற ஒரு பஸ் விபத்தில் 22 பேர்களுடைய உயிர்களை காவு கொண்ட அந்த துயரிய சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை மலைப்பாதைகளில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி வேகத்தை கட்டுப்படுத்தி செல்வதற்கு மக்களுக்கு நினைவூட்டப்படுகிறதாக அமைகிறது. இந்த விபத்துக்குள்ளான மக்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் கவலைகளையும் தெரிவித்துக் கொள்வோம்.